ஹாய். கிறிஸ்மஸ் அப்படின்னா இயேசு பிறந்த நாள். இந்த பூமியில் இயேசு பிறந்த நாள் அதை உலகம் பூரா எல்லாருமே கொண்டாடுறாங்க. நம்மளும் கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? இயேசு கிறிஸ்து உண்மையை சொல்லப்போனால் டிசம்பர் 25 பிறக்கலை. அவர் என்றைக்கு பிறந்தார் அப்படின்னு பைபிளில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. 25 பிறந்திருக்கலாம் அல்லது இந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு முடிவுக்கு வந்தது தான். இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்னு கூட பைபிளில் கிடையாது. பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் அப்படின்னு இயேசுடைய பிறந்த இடத்த சொல்லியிருக்க ஒழிய அவர் இங்கே தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் இயேசு எங்கே பிறந்தாருன்னு தெரியாது, இயேசு என்னைக்கு பிறந்தாருன்னு பைபிளில் எங்கேயுமே தெளிவாக இல்லை. ஆனால் இயேசு பிறந்தாருங்கிறது மட்டும் 100% உண்மை. அதுக்கு வேதம் சொல்லுது, பல ஆதாரங்கள் உலகத்தில் இருக்குது. அநேக ஜனங்கள் இன்றைக்கி அவர் பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதே அவர் பிறந்தாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. ஆனால் இந்த இயேசு ஏன் பூமியில் பிறக்கணும், யாருக்காக பிறந்தார், எதுக்காக பிறந்தார், அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சில பேசேஜை பைபிள்லேருந்து படிக்கிறேன், நீங்கள் புரியுதாக கவனிச்சு பாருங்கள். லூக்கா சாப்டர் 2 verse 8 to 11 நான் வாசிக்கிறேன் தமிழில். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அடுத்த பேச வாசிச்சு காமிக்கிறேன். மத்தேயு சாப்டர் 2 verse 1 and 2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஒரு 2 பகுதியை வாசிச்சிருக்கேன். இதிலிருந்து இயேசு எதுக்காக பிறந்தார், யாருக்காக பிறந்தார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு யாருக்காக பிறந்தார்னா, இந்த 2 பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு இயேசு பிறந்த காரியத்தை சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம்னா, ஃபஸ்ட்டு மேய்ப்பர்களுக்கு. நான் லூக்காவில் படிக்கும்போது மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் இயேசு உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவிச்சார். 2வது சாஸ்திரிகள். இவங்களுக்கு எப்படியோ இயேசு கிறிஸ்து பிறக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 வகையான பீப்புள் யாரெல்லாம்னா மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள். இவங்களுடைய டிஃப்ரென்ஸை பாருங்களேன். மேய்ப்பர்கள் அன்றாடம் வேலை பார்க்குறவங்க, அதிகமாக பெருசாக படிப்பு இல்லாதவங்க, அந்த நாளுக்கு வேலை பார்த்து அன்றாடம் நம்ம நாளை போல் போட்டுறவங்க. இந்த சாஸ்திரிகள் இவங்க நல்லா படித்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க. இந்த மேய்ப்பர்கள்ட்ட பெரிய பணம் இருக்காது. இந்த சாஸ்திரிகள்கிட்ட பார்த்திங்கன்னா பெர்ஷியா அப்படி நாட்டு வந்ததாக சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துற அளவுக்கு அவங்ககிட்ட செல்வாக்கு, பொருளாதாரம் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டியாக இருந்துச்சு. ஆனால் அந்த மேய்ப்பர்கள் உள்ளூரில் இருந்தாங்க. அவங்களால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேய்ப்பர்கள் மந்தையை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க சொல்லப்பட்டிருக்குது. இவங்ககிட்ட பெரிய வசதியானவங்களாம் இருக்காது. மேய்ப்பர்கள் பெரும்பாலும் அதிகமாக படிக்காதவங்க, சாஸ்திரிகள் நல்லா படித்தவங்க. மேய்ப்பர்கள்ட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை, சாஸ்திரிகள்கிட்ட ரொம்ப அதிகமான வசதி இருந்துச்சு. இப்படி சமுதாயத்தில் இருக்கிற எல்லா தரப்பட்ட மக்கள், அவங்க படிச்சிருக்காங்க, படிக்கலை, பணக்காரங்க, ஏழை, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. இந்த எல்லா யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இயேசு தேவை. அப்படிங்கிறதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வகையான பீப்புளுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தது அறிவிக்கப்பட்டுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது. மேய்ப்பர்கள் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள், சாஸ்திரிகள் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள். 2 பேருக்குமே இயேசு பிறந்தது அறிவிக்கப்பட்டிருக்குது, தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதில் என்ன பாயிண்ட்னா, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் பணக்காரனோ ஏழையோ படித்தவனோ படிக்காதவனோ, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும், மேய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா யூதா நாட்டில் வாழ்ந்தவங்க, சாஸ்திரிகள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. வெளிநாட்டினாலும் சரி தான், உள்நாட்டினாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், எந்த ஜாதி எந்த மதம், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார், உங்களுக்கு இயேசு தேவை. இதுதான் அந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ். சரி, இயேசு நமக்கு தேவைன்னா ஏன் தேவை, ஏன் பிறக்கணும்? இயேசு ஏன் தேவை, ஏன் பிறக்கணும்னா, இந்த மேய்ப்பர்கள்ட்ட சொல்லும்போது, தேவதூதர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு வசனம் வரும்.
உங்களுக்கு ரட்சகர் அப்படின்னா, ரட்சகர்னா காப்பாற்றுறவர். காப்பாற்றணுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். அப்போ மனுஷன் என்ன பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க? நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்ல வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், வாழ்கிறேன், இதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் எங்கே மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கோன்னு. எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் வாழ்ந்துடல. ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் ஒரு வெறுப்பு இருக்குது. என்னடா இது வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு கூட என்ன படிப்பு ஒன்றும் வரமாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, கடுப்பு இருக்குது. இப்படி சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற பிரச்சனை, வாலிப பசங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற பிரச்சனை, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குது. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரில, இது என்ன பண்ண போகிறோன்னு தெரில, ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது, அவ்வளோ பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை, டிப்ரெஷன், குழப்பம், ஏகப்பட்ட விதமான கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இருக்குது, பணக்காரங்களாக இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளால் நிறைந்த உலகமாக இருக்குது. இந்த உலகத்தை கடவுள் எப்படி படைக்கலை? கடவுள் படைக்கும்போது அழகான அற்புதமான நல்ல உலகமாக தான் படைச்சாரு. ஆனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, கடவுள் உருவாக்கின அந்த மனிதன் கடவுளே வேண்டாம் என்று அவரை புறக்கணிச்சதுனால பாவம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் மனுஷனுக்கு மூலமாக உலகம் ஃபுல்லாக வந்துருச்சு. அதன் விளைவாக தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணம். இப்படி நான் சொன்ன உடனே நீங்கள் யோசிப்பீங்க, அப்படி என்னப்பா பிரச்சனை? பாவ பிரச்சனை. பாவ பிரச்சனைனா என்னென்னா, மனுஷன் கடவுளை தள்ளினது, புறக்கணித்தது. அது ஒவ்வொன்றுடைய மனசுக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் அவனால் நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு வெற்றி, நிம்மதியான வாழ்க்கை அவனால் வாழ முடியல. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன சரி பண்ணணும்? மனுஷன் கடவுள்கிட்ட போய் சேர்ந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா அப்படியே சொல்ல முடியல. ஏன்னா மனுஷனால் தனக்கு இருக்கிற பெருமையினால் அவன் ஒருத்தர்கிட்ட போய் இறங்கி போய் கடவுளே நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு அவனால் சொல்ல முடியாததுனால தான் கடவுள் தானாக இனிஷியேட் எடுத்து தன்னுடைய குமாரனை அனுப்பி வச்சு அந்த உலக மனுஷங்கள்லாம் தன்னோடு ஒப்புரவாக்கினார். அதற்காக பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் எதுக்கு பிறந்தார்னா, கடவுளை வேண்டாம் என்று, கடவுள் கொடுத்த நல்ல வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி அவரையே புறக்கணித்து தள்ளின அந்த மனுஷன் பாவத்தில் கிடக்கும் பொழுது அவனை மீட்டெடுத்து திரும்பவும் கடவுளோடு இணைக்கும்படியான ஒரு பாலமாக, ஒரு மத்தியஸ்தனாக பிறந்தவர் தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். அந்த செயலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவரை நம்புகிற பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்து போன எல்லா நிம்மதியும் சந்தோஷத்தையும், பாவங்கிற பிரச்சனைலேருந்து நம்மை மீட்டு நாம் இழந்து போன எல்லா சந்தோஷமான வாழ்க்கையும் கடவுளால் திரும்ப கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இயேசுவை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் வரும். அப்போது நீங்கள் நினைவு கூற வேண்டியது, கடவுள் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறார் அப்படின்னு. எப்படிப்பட்டதாக இருந்தார் அப்படின்னா, இந்த மனுஷன் கடவுள்கிட்ட போய் கேட்கல, என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, என்கிட்ட பாவங்கிற பிரச்சனை இருக்குது, இதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுடைய குமார் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு எந்த மனுஷனும் கேட்கல. ஆனால் கடவுள் தன்னுடைய அன்பின் மிகுதியினால் தன்னிடத்துல இருந்த ஒரே குமாரனை இந்த பூமிக்கு பிறக்க வச்சு அவனுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணார். அப்படின்னா தன்னுடைய குமாரனையே கொடுத்துருக்காரு. அப்படின்னா நம் வாழ்க்கையில் நம்ம தேவையான எல்லாவற்றையும், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? இந்த காரியத்தை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உங்களுக்கு லேசாக தெரியும். ஈஸியாக அதை மேற்கொண்டு மேன்மேலும் வளர முடியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு கடவுளை குறித்த நல்ல பர்ஸ்பெக்டிவ் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில், தன்னோட வாழ்க்கையில் வெற்றியாக நல்ல விதமாக வாழ முடியும். கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இல்லை கடவுள் வேண்டாம் அப்படி சொன்னோம் அப்படின்னா, நாம் வாழ்க்கையை நாம் எப்படி நிர்ணயிப்பது? நாம் வாழ்க்கையை நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து இப்படி தான் வாழணும்னு சொல்ல முடியும்? ஆனால் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய உற்சாகம் பிறக்குது. அவர் எனக்காண்டி இதெல்லாம் பண்ணியிருக்கார் நம்ம நம்பும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு புதிய கிறிஸ்மஸே ஆரம்பிக்குது. அதாவது இயேசு பிறந்த நமக்கு ஒரு புதிய வருடமே ஆரம்பிக்குது. எப்படி கிறிஸ்மஸ் பிறந்ததுக்கப்புறம் 5 நாள் புதிய வருஷம் பிறக்குதோ, அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்தார்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்குள்ள புதிய வாழ்க்கை பிறக்கிறது. அந்த புதிய வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமும் புத்தி கெட்டாத தெய்வ சமாதானத்தினால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கை தான் நான் உங்களை அழைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அநேகர் இன்றைக்கி அதை அனுபவிச்சுட்டு நல்லா சந்தோஷம் வாழ்கிறாங்க. ஒரு தடவை நம்பி பாருங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கடவுள் உங்களோட பேசுவாராக.
ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய்.